لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله فقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم إن أول ما يسأل عنه يوم القيامة يعني العبد من النعيم رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளி வாசலில் ஒன்று கூலும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கை, கொஞ்ச நாள் வாழ்க்கை. ஆகிரத்துடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் நீங்கிவிடும், போய்விடும். அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழால் இருந்து அழுது பரடாபித்து அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு விரிக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், கவன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். புதைகுழியோ தனிமையான இடம், இருள் நிறைந்த இடம், குடுபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே எங்களுக்கு யாராலும் கை கொடுத்து உதவி செய்ய முடியாது. காசி பணமோ பட்டம் பதவியோ குடும்பத்தார்களோ ஒன்றாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தனிமையான இருள் நிறைந்த குடுபூச்சிகள் நிறைந்த அந்த வீட்டை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து உதவி செய்யக்கூடிய ஒன்றிருக்கும் என்றால் அதுதான் தக்வா என்று சொல்லக்கூடிய எச்சம் அல்லாஹ்வுடைய பயம். நாம் அன்றாடம் செய்யக்கூடிய அமல்கள், 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது கொள்வது, ஹலாலான முறைகளிலே ஹராங்களை விட்டும் பாதுகாத்து ஏமாத்து துரோகம் அநியாயம் அட்டூழியங்கள் இல்லாமல் வியாபாரங்களை நல்ல முறையிலே செய்து கொள்வது, குடும்ப உறவுகளை துண்டித்திடாம இரத்த பந்தங்களை அனுசரித்து குடும்பங்களோடு பக்கத்து வீட்டவர்களோடு அன்பாக பண்பாக பாசமாக செய்ய முடியுமான உதவிகளை ஒத்தாசைகளை செய்து அவர்களை கண்ணியமாக வழிநடத்திக் கொள்வது, மக்களோடு ஊர் மக்களோடு கண்ணியமாக பண்போடு அஹ்லாக்கோடு நடந்து கொள்வது, இப்படியான செயல்கள் தான் எம்முடைய கபரை விசாலமாக்கி வெளிச்சமாக்குவது மட்டுமல்ல, நாளைய கியாமத்தில் பயங்கரமான கியாமத்துடைய நேரத்திலே லேசுபடுத்தி பட்டோலை வலது கரைத்திலே கடைக்கப்பெற்று சிராத்தல் முஸ்தகீமை லேசாக கடந்து இன்பகரமான நீடூழி வாழக்கூடிய, எந்த கண்ணாலும் கண்டிராத, காதாலும் கேட்டிராத, உள்ளத்தால சிந்திக்க முடியாத இன்பகரமான சொர்க்கத்தில் உண்மையான வாழ்க்கையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிஹான் அமல்களும் தான். எனவே இந்த கொஞ்ச கால உலக வாழ்க்கையில் ஏமாந்து விடாமல், அற்ப சொற்ப துனியாவுடைய பட்டம் பதவிகளுக்கு சொத்து சுகங்களுக்கு ஏமாந்து விடாமல் முடியுமான அளவு உரையச்சத்தோடு பயபக்தியோடு தக்வாவோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இஹ்லாஸோடு அதிகமாக நல்ல அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையிலே ஏராளமான நியமத்துகளை எமக்கு செய்து தந்திருக்கிறான். அந்த நியமத்துகளை 1, 2, 10, 100, 1000 கோடி, 10 கோடி, 100 கோடி என்று எண்ணினாலும் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு எண்ணி முடிக்க முடியாத அளவு பேருபகாரங்களை, அருள்களை, பாக்கியங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செய்து தந்திருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த நியமத்துகளை நினைத்து நினைத்து அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் தந்திருக்கிறான் என்று நினைத்து நன்றி செய்வோம் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு இந்த நியமத்துகள் எல்லாம் இப்படியெல்லாம் தந்திருக்கிறார் என்று நினைத்து நன்றி செய்வோம் என்றால் இன்னும் அவைகளிலே பரக்கத்து செய்வான், அதிகப்படுத்தி தருவான், ஆரோக்கியமாக்கி தருவான். வல இன் கஃபர்தும்
யாரு அவைகளை கணக்கெடுக்காமல் புறக்கணித்து விட்டு கண்ணை தந்திருக்கிறான், பேசக்கூடிய நாவை தந்திருக்கிறான், ஆரோக்கியமான உடம்பை தந்திருக்கிறான், சொத்து செல்வங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். எத்தனையோ மக்கள் கண் இல்லாமல் இருக்கிறார்கள், காது கேட்காமல் இருக்கிறார்கள், பேச முடியாத ஊமைகளாக இருக்கிறார்கள், தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள், வசதி வாய்ப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், வாழ்வதற்கு வீடு இல்லாமல் இருக்கிறார்கள், பிரயாணம் செய்வதற்கு சொந்த வாகனம் இல்லாமல் இருக்கிறார்கள், அன்றாடம் தொழில் செய்து வாழ்வதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான மக்களை நாங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு கீழ்மட்டத்தில் உள்ளவங்களை பாருங்க, எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, தொழில் இல்லாம இருக்கிறாங்க. நீங்க சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, இன்பகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, நல்ல புள்ள குட்டிகளை பெற்று புள்ள குட்டிகள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்றாங்க, ஒவ்வொரு துறையில படிப்பில முன்னேறி கொண்டு போறாங்க. இப்படியானவர்கள் எமக்கு கீழ்மட்டத்திலே உள்ளவர்களை பார்த்து சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு எவ்வளவு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான், செல்வமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கை தந்திருக்கிறான் என்று நன்றி செய்வோம் என்றால், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வோம் என்றால், அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுவோம் என்றால் லஅஸீதன்னக்கும், இன்னும் அதில் அல்லாஹ் அபிவிருத்தி ஏற்படுத்துவான், பரக்கத்து செய்வான், அதிகப்படுத்தி தருவான். அவைகளை நினைக்காமல் வல இன் கபர்த்தும், நன்றி கெட்டவர்களாக வாழ்வோம் என்றால் இன்ன அதாபில் ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை மிகவும் கடினமானது. தந்திருக்கிற நியமத்தையும் உறிஞ்சு எடுத்துருவான், தந்திருக்கிற அருளையும் எடுத்துருவான் அல்லாஹ். இன்றைக்கு அதுதான் என்கிற சமூகத்தில் அதிகமாக நடந்திருக்கிறது. நியமத்துகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு நல்ல வசதி இருக்கிறது, தொழில் செய்கிறோம், ஆரோக்கியமா வாழ்றோம், நல்ல பெரிய குடும்பம், நல்ல வாகனம், அழகான வீடு, அழகான தொழில், எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறோம். வெறுங்கையோடு உலகத்திலே பிறந்தோம், வெறுங்கையோடு 13 யார் துணியோடு 13 யார் கஃன் துணியோடு போக போறோம். உலகத்திலே எந்த எதுவுமே எமக்கு சொந்தம் இல்லை. வந்ததுக்கு பின்னால் அல்லாஹ் கோடி செல்வங்களை, நல்ல பாக்கியங்களை, நல்ல மதிப்பை, கண்ணியத்தை ஊர்களிலே தந்து வைத்திருக்கிறான். அப்படியான கட்டத்திலே நாம் அந்த தந்த அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நன்றி செய்ய வேண்டும். அதற்கு விசேஷமாக 5 நேர தொழுகைகளிலே பேணுதலாக தொழுது கொள்ள வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளை தஹஜ்ஜத்தை விடுபடாமல் தொழ வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும். நிறைய தந்திருக்கிறானா, ஒன்றையுமே எடுத்துட்டு வரலே, இப்படி எல்லாம் அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறானே, சதகாக்கள் செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படியாக செய்கின்ற பொழுதுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதிலே பாக்கியங்களை எமக்கு தருவான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக சுக்ர் செய்யக்கூடியவர்களாக ஆகுவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்கத்து செய்வான் என்பதைத்தான் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அமீருல் முஃமினீன் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே கேட்கின்றார்கள், ஒரு சகோதரர் காலும் கேட்கதில்ல, கண்ணும் தெரியல, பேச முடியாது, உடம்பிலே வெண்குஷ்டம் கருங்குஷ்டம், கால்கை முடமாக இருக்கிறது, இவருக்கு ஏதாவது அல்லாஹ்வுடைய பாக்கியம் அருள் கிடைத்திருக்கிறதா? அமீருல் முஃமினீனே, ஏதும் அவருக்கு எந்த பாக்கியமும் இல்லையே என்று சொன்ன பொழுது அமீருல் முஃமினீன் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், இவர் அழகாக 1க்கு 2க்கு டாய்லெட்டுக்கு சிறுநீர் கழிக்கக்கூடியதாக, மலங்குட கழிக்கக்கூடியதாக இருக்கிறாரே, இதுவும் அல்லாஹ் இடத்திலே பெரிய நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை விளக்கப்படுத்தி காட்டுகின்றார்கள். இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தால் தெரியும், எத்தனையோ பேர்கள் சிறுநீர் கழிக்க முடியாது, மலம் கழிக்க முடியாது, மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கிறது, மலத்துவாரம் இல்ல, மலம் கழிக்க முடியாது, வேற பட்டை போட்டு மலம் வெளியாக்கப்படுகிறது, சிறுநீர் கழிக்க முடியாது, வேற பட்டை போட்டு சிறுநீர் கழிக்கப்படுகிறது. அப்படி ஒன்றும் எங்களுக்கு ஆக்காம அழகாக அல்லாஹ் எம்மை உருவாக்கி இருக்கிறானே, எவ்வளவு பெரிய ஒரு நியமத்தாக இருக்கிறது. இப்படியான படைத்த அல்லாஹ்வை நன்றி கெட்டவர்களாக சுஜூது செய்யாமல் நாம் வாழ்வோம் என்றால் எவ்வளவு பெரும் நன்றி கெட்ட நன்மை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஸ்அலு அன்ஹு யௌமல் கியாமா, கியாமத்திலே ஒரு அடியானிடத்திலே முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி, ஒரு அடியான் மினன் நஈம், அவனுக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்ட சுகண்டிகள்,
அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அருள்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைய கியாமத்திலே கேட்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நிஅமத்தான் மக்பூனு ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், எத்தனையோ மனிதர்கள் தரப்பட்ட தனக்கு அதிகமான நியமத்துகளை எல்லாம் துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள். அதிலே ஸிஹ்ஹாவல் ஃபராஹ், புகாரியிலே வரக்கூடிய ரிவாயத், எத்தனையோ பேர்கள் 2 நியமத்துகளிலே பாராமுகமாக இருக்கின்றார்கள், துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள். தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஓய்வு, தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆரோக்கியம், இவைகளை நல்ல விடயங்கள் அவர்கள் பிரயோசனப்படுத்தாமல் எத்தனையோ பேர்கள் அதை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே எமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற நியமத்துகளை உணர்ந்து புரிந்து விளங்கி நாம் எமக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களை பார்க்க கூடாது. அவருக்கு அப்படி இருக்கிறதே, இவருக்கு இப்படி இருக்கிறதே, அவர் சொகுசாக வாழ்கிறாரே, எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வாழ்ந்தால் இருந்த நேமத்தையும் அல்லாஹ் உரிந்து எடுத்து விடுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க போகின்ற பொழுது 2 நபர்கள் 2 விதமாக அவர்களிடத்திலே சொல்லி அனுப்புகின்றார்கள். எனக்கு பணம் செல்வம் மிகுதமாக இருக்கிறது, இதனால் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது, குறைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் இடத்திலே கேட்டு விட்டு வாருங்கள். அடுத்தவர் சொல்லுகின்றார், எனக்கு ஒன்றுமே வசதி இல்லை, எனக்கு அல்லாஹ் இடத்திலே ஏதாவது கேட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிய பொழுது 2 பேர்களுக்கும் 2 முடிவுகளை கேட்டுக் கொண்டு வரப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஒருவர் அவருக்கு செல்வ பாக்கியம் கூட குறைச்ச வேணும், அவர் ஒரு கோப்பை ஒன்றை கையில வச்சுக் கொண்டிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்வுக்கு செய்யற நன்றியை குறைச்சு கொள்ளுங்க, சுக்குர குறைச்சு கொள்ளுங்க, இதை கொண்டு உங்களோட செல்வம் குறையும் என்று சொன்னார்கள். ரப்பே நாயனே, ஏ நபியே, எனக்கு படைச்ச ரப்பு அல்லாஹ் எவ்வளவு செல்வ பாக்கியத்தை தந்து என கண்ணியமாக வாழ வச்சிருக்கிறான், என்னால் அது மட்டும் முடியாது, அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வது சுக்குர் செய்வதை மட்டும் என நிறுத்த முடியாது என்று சொன்ன பொழுது அந்த கோப்பையும் தங்கமாக மாறியதாக சம்பவங்கள் எழுதுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், லஅஸீதன்னக்கும், இன்னும் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் என்பதைத்தான் அங்கே புரிய வைக்கப்படுகின்றது. அடுத்தவருக்கு சொல்லப்படுகிறது, நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ததை கூட்டிக் கொள்ளுங்க, இதை கொண்டுதான் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் பரக்கத்தை செய்வான் என்று சொல்லப்பட்ட பொழுது எனக்கு ஒன்றுமே இல்லை, சரியா உடுக்கவும் கூட வசதி இல்லாம எனக்கு என்ன அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது ஒரு காத்து வந்து உடுத்திருக்கிற உடுப்பை அப்படியே கலைந்து கொண்டு போய்விட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வோம், இருக்கிறதை பொருந்திக் கொள்வோம், இருக்கிறதை கொடுத்து வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம். அதிகமாக அல்லாஹ் தந்த நேமத்துகளை கண்ண தந்திருக்கிறான். பேசக்கூடிய நாவு, உடல் உறுப்புகள், எமக்கு செல்வ பாக்கியங்கள், வீடு வாசல்கள், புள்ள குட்டிகள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பேர் அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு நினைத்து நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வோம் என்றால், கடமையான தொழுகைகளை பேணி தொழுவோம் என்றால், வியாபாரத்தில் ஹலால்களை பேணி செய்து கொள்வோம் என்றால், குடும்ப உறவுகளை துண்டித்து விடாமல் அவைகளை கவனித்து குடும்ப உறவுகளை பேணி நடந்து கொள்வோம் என்றால், ஏனைய மக்களோடு பண்போடு நடந்து கொள்வோம் என்றால், இன்னும் வாழ்க்கையில் அதிகப்படுத்தி உலகத்திலும் கண்ணியமாக வாழ வைத்து ஆகிரத்திலும் அல்லாஹ் எம்மை கண்ணியமாக வாழ வைப்பான் என்பதுதான் சுருக்கமாக சொல்லப்படக்கூடியது. எனவே அல்லாஹ்வுக்கு தந்திருக்கின்ற நியமத்துகளை நினைத்து நன்றி செய்யக்கூடியவர்களாக ஆகுவோம். அன்புக்குரியவர்களே, இது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்கக்கூடிய அருள்கள். பொதுவாக உலகத்து வாழ்க்கையிலே எம்முடைய சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டிலே வாழக்கூடிய எமக்கு தந்திருக்கின்ற நியமத்துகள், ஏராளமான நியமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். மத சுதந்திரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எம்முடைய மார்க்க கடமைகளை தங்கு தடை இல்லாமல் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை, எங்கும் பள்ளி அமைக்கலாம், எங்கும் காணி வாங்கலாம், எமக்கு மார்க்கத்தை எந்த இடத்திலும் எம்முடைய தொழுகைகளை பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்லயா அல்லது அதாவது விமான நிலையத்திலா, எங்கு எந்த ரோட்டில் எந்த பாதையிலா எந்த இடத்திலும் எமக்கு முசல்லாவை போட்டு தொழுது கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த நாட்டிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்து வைத்திருக்கிறான். எம்முடைய ஜகாத்தா, எம்முடைய நோன்பா, எம்முடைய ஹஜ்ஜா உம்ராவா, அத்தனை கடமைகளையும் நிம்மதியாக சுதந்திரமாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த நாட்டிலே தந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, எங்க காணி வேங்கணும், எங்க கடை திறக்கணும், எங்க வீடு கட்டணும், என்ன பாச படிக்கணும், எந்த இடத்துல படிக்கணும், எங்க கிளாஸ் நடத்தணும், எந்த புத்தகம் வெளியிடணும்,
அனைத்தையும் இந்த நாட்டிலே செய்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, எமக்கு வானொலி நிகழ்ச்சி தனிப்பட்ட முறையிலே ஒதுக்கி தரப்பட்டிருக்கிறது. நாட்டிலே பல சட்டங்களை எமக்கு தனியார் அமைப்பிலே தனி சட்டங்களாக எமக்கு அமைத்து தரப்பட்டிருக்கின்றது. சென்ற காலத்திலே வாழ்ந்த உலமாக்கள், துறை சார்ந்தவர்கள், அன்புக்குரியவர்களே அரசியல்வாதிகள், சமூக பற்றுடன் இந்த நாட்டிலே எமக்கு சகல உரிமைகளையும் பெற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஆகரத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக. கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டிலே வாழக்கூடிய சமூகம் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சதகாக்கள் தர்மங்கள் செய்கின்றார்கள். தொழுகையிலே பேணுதலுள்ளவர்களாக நிறைய தஹஜ்ஜுடைய தொழுகை, நிறைய சதகாக்கள், நிறைய பள்ளிவாசல்களுக்கு மதரசாக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏழை குமரண்டால் உடனடியாக அதை முடித்துக் கொடுப்பதற்கு முன் வருகின்றார்கள். முஸ்லீம்களுக்கு அல்லது பிற சமூகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்திலே அதாவது அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, அனர்த்தங்கள் ஏற்பட்டு விட்டது என்று கேட்கப்பட்டால் லட்சம் லட்சமாக எம்முடைய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக தந்து மக்களுடைய கவலைகளை போக்குவதற்காக நிறைய சதக்கா செய்யக்கூடிய மக்கள் தான் விசேஷமாக எம்முடைய இலங்கை வாழ் சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை நாள் விசேஷமாக முஸ்லிம் சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக உதவி ஒத்தாசைகள் புரியக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே அன்புக்குரியவர்களே, மற்றவர்களும் இன்னும் கொடுக்காதவர்களும் நினைக்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு பாக்கியங்களை தந்திருக்கிறான், செல்வ பாக்கியங்களை தந்திருக்கிறான். எத்தனை அறிவாளிகள் இருக்கிறார்கள், பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கட்டத்திலே சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு இந்த நியமத்தெல்லாம் தந்திருக்கிறான், நான் என்ன சமூகத்துக்காக செய்கிறேன். நான் உலகத்திலிருந்து போகும் பொழுது கொண்டை எடுத்துட்டு போறதில்லை, வரும் பொழுது அறிவாளியாக வரல, பணம் படைத்தவனாக வரல, துறை சார்ந்தோராக வரல. நான் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி பணத்தையும் தந்திருக்கிறான், அறிவையும் ஆற்றலையும் அதிகாரத்தையும் திறமைகளையும் தந்திருக்கிறான். இவை நான் மௌத்தாகி போகின்ற பொழுது அனைத்தையும் வைத்துவிட்டு போகிறேன். எனவே இதை சமூகத்துக்கு பிரயோசனப்படுத்தி போக வேண்டும். என்னுடைய ஜனாசாவை மையத்தை வைத்துக் கொண்டு இன்னவை செய்தவர், இன்ன பிரயோசனப்படுத்தியவர், இன்ன கட்டுமானம் கட்டியவர், இன்ன பள்ளி கட்டியவர், இன்ன மதரசாவுக்கு உதவி செய்தவர், இன்ன பாடசாலைக்கு உதவி செய்தவர் என்றெல்லாம் மக்கள் நம்மை பற்றி பேசக்கூடியதாக பேச வேண்டுமாக இருந்தால் செய்துவிட்டு போக வேண்டும். அங்க ஃபேக்டரி, இங்க ஃபேக்டரி, அங்க கடை, இங்க கடை என்று கடைகள் இருந்து பிரயோசனம் இல்ல. அவைகள் மூலமாக சமூகத்துக்கு பிரயோசனம் உள்ளதாக எனக்கு தந்த அல்லாஹ் தந்த நியமத்துகளை சமூகத்துக்கு பிரயோசனப்படுத்தி விட்டு போகக்கூடிய ஒரு பணம் படைத்தவனாக, ஒரு துறை சார்ந்தவனாக, ஒரு அதிகாரியாக, ஒரு ஆட்சியாளனாக நாம் ஆக வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொருவரிடத்திலேயும் வர வேண்டும். எனக்கு ஆட்சியை தந்திருக்கிறான், அதிகாரத்தை தந்திருக்கிறான், படிப்பை தந்திருக்கிறான், பணத்தை தந்திருக்கிறான். எனவே இந்த பணம் மூலம், அதிகாரம் மூலம், ஆட்சி மூலம், என்னுடைய அறிவு மூலமாக சமூகத்துக்கு ஏதாவது பிரயோசனப்படுத்தி விட்டு போக வேண்டும் என்ற உணர்வு, சிந்தனை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் எடுமென்றால் சமூகம் முன்னேறுவதற்கு காரணமாக இருக்கும். எம்முடைய கபரு வெளிச்சமாகுவதற்கு காரணமாக இருக்கும். ஆகிரத்திலே உயர் பதவிகளை அடைந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கும். இல்லை என்றால் நாம் விட்டு போவோம். சொத்துகள் ஏராளம் சிதறண்டு இருக்கும். அந்த சொத்துகளை கூட கணக்கெடுக்க முடியாமல் இருக்கும். பாவம், இவர் வெறுங்கையோட போறாரே. எவ்வளவு சொத்துகளையும் பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தும் இவருக்கு நசீபு கட்டவராக அவைகளை சமூகத்துக்கு, நாட்டுக்கு, ஊருக்கு, படிப்புக்கு, ஏழைகளுக்கு பிரயோசனப்படுத்தாமல் போகின்றார் என்றால் மிகவும் கைசேதமானதாக இருக்கிறது. அதை விட்டு போகிறார். எங்கே இருந்து வந்த மருமகனும், எங்கே வந்த மருமகனும் அதற்கு உரிமை கொண்டாடி சண்டை பிடித்து கடைசியிலே கோர்ட்டிலே போய் நிற்கிறதை கூட நாம் அன்றாடம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, சமூக பற்றோடு சமூகத்துக்கு ஏதாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்ற உணர்வோடுதான் நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ மக்கள் நோயாளிகளாக, தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ வீடுகளிலே கரண்ட் இல்லாமல் இருக்கிறார்கள்.
எத்தனையோ வீடுகளில் மின்சாரத்தை எடுத்துக்கொள்ள வசதியற்றவர்களாக இருக்கிறார்கள், தண்ணீர் வசதியற்றவர்களாக இருக்கிறார்கள், தண்ணீர் லைனை எடுத்துக்கொள்ள வசதியற்றவர்களாக இருக்கிறார்கள், நோய்க்கு சிகிச்சை செய்து கொள்ள பணமற்றவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ ஏழை குமர்கள் தன்னை கட்டிக் கொடுத்துக் கொள்ள வசதியற்றவர்களாக, வக்கித்தவர்களாக, யாரிடத்திலும் கை நீட்ட முடியாமல் எத்தனையோ ஏழை குமர்கள் தவிச்சுக் கொண்டிருக்கிறார்கள். அவனை கல்யாணத்தை எடுத்துக்கொள்ள வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். ஊடுகள் ஒழுகிக் கொண்டிருக்கிறது, மழை பெய்ந்தால் இருக்க முடியாது. அப்படியாக வீடுகள், எத்தனையோ வீடுகள், ஏழைகள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி எத்தனையோ படிக்கக்கூடிய திறமையானவர்கள், சமூகத்துக்கு படித்து வர வேண்டியவர்கள், அதிகாரிகளாக வர வேண்டியவர்கள், சமூகப்பட்டோடு சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள், அப்படியானவர்கள் படிக்க வசதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணம் படைத்தவர்களே, அல்லாஹ்வுடைய நேமத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த நேமத்துகளை நீங்கள் சரியாக பார்த்து ஜக்காத் என்றும் சதகா என்றும் கொடுப்பது மட்டுமல்ல, தேடி தேடி குடும்பத்திலே இருப்பார்கள், சொந்தத்திலே இருப்பார்கள், ஊரிலே இருப்பார்கள், பக்கத்து ஊரிலே இருப்பார்கள். அப்படியான ஏழை எளியவர்கள், வீடற்றவர்கள், நீர் வசதியற்றவர்கள், மின்சார வசதியற்றவர்கள், படிக்க வசதியற்றவர்கள், இப்படியானவர்களை, ஏழை குமர்கள், இப்படியானவர்களை தேடி தேடி எம்முடைய பணத்தை கொடுத்து விட்டு போவென்றால் அது உங்களுக்கு உலகத்திலும் பிரயோசனம், சந்ததி சந்ததியாக பிரயோசனப்படும், ஆகிரத்திலும் உயர்தரமான சொர்க்கத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இல்லை என்றால் கல்யாணத்துக்காக லட்சம் கோடி பணங்களை கல்யாணங்களுக்காக பெரும் பெரும் ஹோட்டல்கள் எடுத்து பணங்களை வீணாக்குவோம் என்றால், வீடுகளை திருத்தி திருத்தி வருஷத்துக்கு வருஷம் மாற்றி மாற்றி கட்டி வீடுகளை கட்டுவதிலே இன்பம் கண்டு கொண்டிருப்போம் என்றால், பெரும் பெரும் வாகனங்களை எடுத்து ஓடுவதிலே நாங்கள் எங்களுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருப்போம் என்றால், பணங்களை நாசமாக்கி கொண்டிருப்போம் என்றால், காணி பூமி வாங்குவதிலே நம்முடைய காலத்தை கழித்து பணங்களை அதிலே வீணாக்கி கொண்டிருப்போம் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் பணத்தை தந்தவர்கள் சிந்திக்க வேண்டும், அறிவை ஆற்றவை தந்தவர்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் இத்தனை மனிதர்களை வைத்துவிட்டு எனக்கு பணத்தை தந்திருக்கிறான், இது எனக்கு மட்டும் தின்றதுக்கல்ல, சாப்பிடுவதற்கல்ல, எனக்கு மட்டும் செலவழித்துக் கொள்வதற்கல்ல, யுர்ஸகூனக்கும் யுன்ஸரூனக்கும் பில்அபாயிக்கும், உங்கள் சூழால் உள்ள ஏழை எளியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், அவர்களுக்கு பிரித்து கொடுத்து வாழ வேண்டும் என்பதைத்தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த தோரணையிலே நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து, பொதுவான சிந்தனையிலே தேவையுள்ள மக்கள்களை, குடும்பத்திலே இருப்பார்கள், ஊரிலே இருப்பார்கள், பக்கத்து வீட்டவர்களாக இருப்பார்கள், அவர்களை அணுகி உதவிகள், ஒத்தாசைகள் புரிந்து வாழ்வோம் என்றால், இன்னும் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில், செல்வத்தில், ஆற்றலில், அறிவில், அதிகாரத்தில் இன்னும் அதிகப்படுத்தி வாழ்க்கையில் பரக்கத்து செய்வான். அதே போல அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, பொதுவான அமைப்பிலே அல்லாஹ் இந்த நாட்டிலே எத்தனையோ அமைப்புகளை அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக தந்திருக்கிறான். எத்தனை அமைப்புகள், சங்கங்கள் இருக்கிறது, உதவி செய்கின்றார்கள். அத்தனை சங்கங்களிலும் மிக உயர்ந்த தாய் சங்கம் என்று சொல்லக்கூடிய தலைமை பீடமாக விளங்கக்கூடியதான் அகில இலங்கை ஜம்மியத் உலமாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அகில இலங்கை ஜம்மியத் உலமா என்று 100வது வருஷத்தை 100 வருஷங்களை பூர்த்தியாக்கி வரக்கூடிய ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இந்த நாட்டிலே உயர் பீடத்தில் இருக்கக்கூடிய, அரச மட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள், இந்த நாட்டுடைய வெளிநாட்டு தூதுவர்கள், உயர் அதிகாரிகள் அனைவர்களையும் உள்வாங்கி, உலமாக்களையும் உள்வாங்கி இந்த நாட்டிலே விமர்சையாக இந்த நாட்டுக்கு செஞ்ச சேவைகளை வெளிப்படுத்துவதற்காக, அறிவிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே வரக்கூடிய ஜனவரி மாதம் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தை, மாநாட்டை சிறப்பாக நடத்தி வைக்க வேண்டும் என்று அழைக்கப்படாதவர்கள் ஆத்திரம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்கும் கலந்து கொள்ள முடியாது. 1600 பேர்கள் தான் அதிலே கலந்து கொள்ள முடியும். இடம் நெருக்கடி இருப்பதனாலே, அங்கே பாதுகாப்பு துறையுடைய மிகவும் பாதுகாப்பு இருப்பதனால, அன்புக்குரியவர்களே, அந்த இடத்துக்கு வர முடியாதவர்கள் அனைவருமாக சிறப்பாக நடந்து சமூகத்துக்கும், உலமாக்களுக்கும், நாட்டுக்கும் நல்ல பெயர் ஏற்பட வேண்டும். சென்ற காலங்களில் இருந்த சந்தேகங்கள் நீங்கி முஸ்லிம் சமூகத்துக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு அனைவரும் துஆ செய்யும்படி, நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த குத்பாவை கேட்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் அனைவரும் துஆ செய்யும்படி அகில இலங்கை ஜம்மியத் உலமா சார்பாக நான் உங்களிடத்திலே வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டுடைய 20 லட்சம் மக்களுடைய ஒரு தாய் சபை
எனவே உலமாக்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிலே வாழக்கூடிய 20 லட்சம் மக்களுக்கும் சொந்தமான ஒரு சொத்துத்தான், பொதுவான ஒரு சொத்துத்தான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அண்மை காலத்திலே ஒரு சிலர்கள் இதை புரியாமல், சேவையை வழங்காமல் வாட்ஸ்அப்புகளிலும் அங்கே மீடியாக்களிலும் குறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை குறை கூறக்கூடியவர்களிடத்திலே தயவாக வேண்டிக் கொள்கிறேன். உங்களோட தாய, உங்களோட உம்மவை நீங்க குறை சொல்லுவீங்களா? குறை சொல்ல மாட்டீங்க. ஏதாவது இருந்தால் உம்மா இடத்துல, தாயிடத்துல நேரடியாக பேசி, உம்மா உம்மா இதை இப்படி செய்றீங்க, தாயே இப்படி செய்றீங்க என்று நேரடியாக கேட்டு தெளிவு பெற முடியும். குறை இருந்தால் அதை திருத்திக் கொள்ள முடியும், திருத்தி கொடுக்க முடியும் என்பதையும் நான் பகிரங்கமாக இந்த ஹுத்பாவிலே வேண்டிக் கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வானத்துடைய வஹீயுடைய படித்தவர்கள், வஹீயுடைய அறிவை படித்தவர்கள் தான் உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். லேசானவர்கள் அல்ல. உலமாக்கள் மதித்து நடக்கின்ற பொழுது, கண்ணியப்படுத்துகின்ற பொழுது 7 பரம்பரைகளுக்கு உலமாக்களை அவருடைய குடும்பங்களிலே அல்லாஹ் உருவாக்கி விடுவான். யார் உலமாக்களை உதாசீனப்படுத்துகின்றார்களோ, கேவலப்படுத்துகின்றார்களோ, இழிவாக கருதுகின்றார்களோ, 7 பரம்பரைக்கு அவர்களுடைய குடும்பங்களிலே இல்முடைய வாசலை அல்லாஹ் தடை செய்து விடுவான் என்பது ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய கௌலாக சொல்லாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உலமாக்களுடைய விஷயத்திலே நாங்கள் பேணுதலாக இருந்து அவர்களுடைய குறைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, குர்ஆனுடைய குறை கண்டால் குர்ஆனை தூக்கி எறிந்து விட மாட்டோம். பக்குவமாக ஒரு பக்கத்திலே எடுத்து மெதுவாக உயர் இடத்திலே வைத்து விடுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக பெருமதியானவர்கள். இந்த நாட்டுடைய ஜம்மியத்துல் உலமா என்று சொல்லக்கூடியது மாவட்டங்களையும் பிரதேச கிளைகளையும் உள்வாங்கி 164 பிரதேச கிளைகளையும் மாவட்டங்களையும் உள்ளடக்கியதுதான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா என்று சொல்லக்கூடியது. அன்புக்குரியவர்களே, 8000க்கும் மேற்பட்ட உலமாக்களை பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட உலமா சபை, அதாவது 51 உறுப்பினர்களை நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்களை நாடளாவிய ரீதியிலே ஒவ்வொரு மாவட்டங்கள் அமைப்பிலே உட்படுத்தப்பட்டவர்கள் தான் அந்த உலமா சபையாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே அன்புக்குரியவர்களே, 30 ஊழியர்கள் கடமை புரிகின்றார்கள். 15க்கும் மேற்பட்ட உலக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவசர பத்துவாக்களுக்கென்றே பல கோள்கள் டெலிபோன் மூலமாக பத்துவாக்கள் அங்கே கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்படியாக உள்வாங்கப்பட்ட ஒன்றுதான் இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா என்று சொல்லப்படக்கூடியது. அன்புக்குரியவர்களே, இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா மன்ஹஜ் என்று சொல்லி இலங்கை முஸ்லிம்களுக்கான அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய நிலைப்பாடும் வழிகாட்டலும் என்ற ஒரு புத்தகத்தை அண்மையிலே வெளியிட்டிருக்கின்றது. அதன் மூலமாக இந்த நாட்டு முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அது அழகாக சொல்லி தந்திருக்கிறது. அதை அடுத்து 3 பாஷையிலும் இருக்கிறது. கட்டாயமாக அந்த மன்ஹஜ் என்ற புத்தகத்தை எடுத்து வாசித்து தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே சிங்கள பாஷையிலே, அதாவது மொழிபெயர்க்கப்பட்டு குர்ஆனை மொழிபெயர்க்கப்பட்டு தர்ஜுமா, சிங்கள தர்ஜுமா என்று வெளியாக்கப்பட்டிருக்கிறது. உயர் பீடங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டாயமாக தெரிந்தவர்கள், விளப்பமுள்ளவர்கள் அதற்கு தெளிவுரைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து வாசிச்சு பாருங்கள். தெரிந்தவர்கள் எம்முடைய சகோதரர்கள், பிரமத சகோதரர்களுக்கு கொடுத்து, அந்த குர்ஆனை தேவைப்பட்டவர்களுக்கு கொடுத்து விளக்கங்கள் பெற்றுக் கொள்வதற்கு, எம்மை பற்றியுள்ள சந்தேகங்கள் நீக்கப்படுவதற்கு அது காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அன்புக்குரியவர்களே, சமாஜ சம்வாத என்ற புத்தகங்கள் 6 புத்தகங்கள் சென்ற காலத்திலே எம்முடைய பர்தா, மாட்டிறைச்சி சாப்பிடுவது, பள்ளிகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நாடு முஸ்லீம் நாடாக போகின்றது. இந்த நாட்டிலே ஜிஹாத் இருக்கிறது. இந்த நாட்டிலே ISIS தீவிரவாதிகள் இருக்கின்றார்கள் என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டு, குறிப்பிட்ட சில விஷயங்களிலே சந்தேகம் எழுப்பப்பட்டது. அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காக வேண்டி அழகாக 2 பாஷைகளிலும், சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் அழகாக தெளிவு, சுருக்கமாக தெளிவுகள் எழுதப்பட்டு சட்டத்தரணிகளிடத்திலே அதில் சட்ட பிரச்சனை இருக்கிறதா என்று தெளிவுபடுத்தப்பட்ட பின்னால் பெரும்பான்மை சகோதரத்துடைய மதகுருமார்களிடத்திலே, பெரும் இடத்திலே இருக்கக்கூடிய புரொஃபசர் மாரிடத்திலே கொடுத்து அவர்கள் முகவுரையும் தந்து அது வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 2 லட்சத்துக்கும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள், அந்த செட்டுகள் வெளியாக்கப்பட்டு அவர்கள் வாசித்து நன்மாராயம் சொல்லி இருக்கின்றார்கள், சுப செய்தி சொல்லி இருக்கின்றார்கள்.
எப்பவோ செய்ய வேண்டிய வேலை இப்பவாவது செய்திருக்கின்றீர்கள் என்று அழகாக சொல்லுகின்றார்கள். யாரும் விமர்சனப்படுத்தல்ல அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் உங்களிடத்திலே கேட்டால் யாராவது வாசிச்சிருக்கிறீர்கள் கேட்டால் மிகவும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் வாசித்திருப்பீர்கள். எனவே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவிடத்திலே உங்களோட கிளைகளையும் இருக்கிறது. தேவையான கேட்டு கட்டாயமாக அதை வாசித்து தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள். பெரும்பான்மை சகோதரர்கள் எம்மை பற்றி இருந்த சந்தேகங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அன்புக்குரியவர்களே, இறுதி நபித்துவம், அதே போல ஒற்றுமையும் பிரகடனம், அதே போல இப்படியான தீவிரவாதம் வேண்டாம், அதே போல சமூக ஒற்றுமையும் காலத்தின் தேவை, அதாவது சன்மார்க்க கடமை என்றும், அதே போல இப்படியான இஸ்லாமிய பீத்திக்காவ என்ற எத்தனையோ புத்தகங்கள் மாற்று மதத்தவர்களும் இஸ்லாத்தை நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும், எம்மை பற்றிய சந்தேகங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று இப்படியான புத்தகங்களை எல்லாம் எழுதி சிறப்பாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா செய்திருக்கின்றது. வரக்கூடிய 19ஆம் தேதி ஒரு முத்திரையும் வெளியிடப்பட இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நாடளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்களோ அவர்கள் நேர காலத்தோடு வந்து அங்கே நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியிலும் சம்பூர்ணமாக கலந்து இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு சமூகத்துக்கு, இந்த நாட்டு முஸ்லிம் சமூகத்துக்கு விசேஷமாக நற்பெயர் பெற்று தரக்கூடியதாக அந்த கூட்டத்திலே கலந்து சிறப்பித்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்ற அருள் பாக்கியம் ஆகப்பெரிய ஒன்றுதான். உத்தம உயர் சபை, தாய் சபை, உலமாக்கள், உலமா சபை என்று சொல்லக்கூடியது. எனவே அதனுடைய அந்த சிறப்புகள் ஒருவருக்கு மட்டுமல்ல 20 லட்சம் முஸ்லிம் மக்களுக்கும் தான் அதிலே கிடைக்கக்கூடிய பெருவேறுகள் சிறப்புகள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கின்ற நியமத்துகளை, அருள்களை, பாக்கியங்களை சிறப்பாக அடைந்து அவைகளுக்கு நன்றி செய்யக்கூடிய நல்லடியார்கள் பட்டியலிலே எம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. எம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியலிலே சேர்த்துக் கொள்வாயாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய உலமாக்களை கண்ணியப்படுத்தி உலமாக்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக, உதவியாளர்களாக இருப்பதற்கு யா அல்லாஹ் எமக்கு அருள் புரிவாயாக. வரக்கூடிய 19ஆம் தேதி, இந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு நல்ல பெயர் கிட்டுவதற்கு, சென்ற காலங்கள் இருந்த தப்புகள், தவறுகள், எம்மை பற்றி இருந்த சந்தேகங்கள் நீங்கி நல்ல பெயர்கள் நல்ல பெயரை அடைந்து கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. எம்முடைய கடைசி மௌத்தை கலிமாவுடன் ஆக்கி தருவாயாக. எமது ஆகரத்தை சிறப்பாக்கி தருவாயாக. சென்ற காலத்திலே இந்த உலமா சபையை இஹ்லாஸுடன் கட்டி காத்து வளர்த்து தந்த மூத்த உலமாக்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபறுகளை பிரகாசமாக்கி ஆகரத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவர்களுக்கு வழங்கி வைப்பாயாக. எம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. இந்த ஜம்மியத்துல் உலமாவுக்கு யாரெல்லாம் உதவி செய்து கொண்டு உபகாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களையும் ஈருலகத்திலும் கண்ணியப்படுத்தி வைப்பாயாக. எங்கள் துஆக்களை கபூல்